What is your name? My name is Armin. Huh? Armin. Armin, where are you from? Gujarat. Gujarat. பசங்க லவ் எப்பயுமே பைக் மேலே இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இந்த அட்டல் டனலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சி லெவல் வந்து 10,000 ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட்டு டனல். அட்டல் டனலுக்குள்ளே போகிறோங்க. ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட்டு, வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா இவ்வளோ பெரிய ஹைட்டில் வந்து இந்த அட்டல் டனல் இருக்குது அப்படின்றதுனால இது வந்து வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் அட்டல் டனல். அட்டல் டனலுக்குள்ளார அதிக நேரம் வீடியோ எடுக்கக்கூடாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு என்ட்ரியை காட்டணும் அப்படின்றதுக்காக நான் எடுத்தேன். இதை நிறுத்திக்கிறேன். பாருங்கள், செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு. இங்கே இருக்கிறது ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரண்ட் கேட். பா, வெளிச்சம் பேசுமாச்சு அடிக்குது. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வந்துட்டேன். ஆக்சுவலாக அட்டல் டனல் வந்து பார்த்திங்கன்னா 9 கிலோமீட்டர் லாங்குங்க இன்சைடு. அதாவது 10,000 ஃபீட் கடல் மட்டத்துலேருந்து ஹைட்டு. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட்டு டனல் இந்த ஒரு ஹைட்டில் இருக்கிறது இது. நம்ம வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்திங்களா, இந்த கயிறு போட்டு கட்டியிருக்கேன், ஸ்பெஷல் கயிறு. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2,599. அதுக்கப்புறம் ஸ்டாண்டுக்கு வந்து எக்ஸ்டெண்டர் வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான். எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் இந்த ஸ்டாண்டோட எக்ஸ்டெண்டர் வந்து நம்ம அப்படியே நகர்த்திட்டு வந்து வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ண ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷூ வந்து அறுந்து போச்சு. ஷூ பாட்டம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. நல்லா ஒரு பக்கம் ஜிப்பு போயிடுச்சு. இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வச்சு செஞ்சதில் நிறையா வந்து புதுசாக ஃபீச்சர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம கியர்ஸ் அண்ட் வண்டியில். ஒவ்வொரு பாட்டாக ப்ராப்ளம் ஆகிக்கிட்டே. அந்த மலை மேலே பார்த்திங்கன்னா க்ளவுட் அப்படியே மலையை ஒட்டிக்கிட்டு நிற்கிது பாருங்களேன். அங்கே பாருங்கள், மலையை ஒட்டிக்கிட்டு நிற்கிது. இப்போ நம்ம பையன் சாகசம் பண்ண போகிறான். ரைடிங் பேண்ட்டு போட்டு ஏறது கஷ்டன்றான். ஏய் ஏய் அப்படியே என்ன காட்டு, நான் எப்படி ஏறுறேன்ட்டு. நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏறுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. இதை வந்து பேண்ட்டை நல்லா இப்படி தூக்கிக்கணும். தூக்கிக்கிட்டு காலையும் பிடிச்சி இப்படி ஏறி உட்காரணும். ஆமாம். What is your name? My name is Armin. Huh? Armin. Armin, where are you from? Gujarat. Gujarat. Nice, nice, super. Huh. Thank you. Bye. What are they? Okay. Come. Huh. Thank you. तमिलनाडु से आ रहा है? तमिलनाडु से? तमिलनाडु। हाँ। हाँ पूरा. Thank you. Bye. Safe journey. பசங்க லவ் எப்பயுமே பைக் மேலே இருந்துக்கிட்டே இருக்குங்க. மேலேருந்து போனோம்னா ரொத்தாங் பாஸ் போகிறதுக்கு ரூட் இருக்குது குட்டி. டைம் இருந்துச்சுன்னா அப்படியே ஒரு நாள் அப்படியே போயிட்டு கூட வரலாம் சும்மா காரில். ஆனால் ரெண்ட் எடுக்கணும். ரெண்ட் எடுத்து அவங்க பர்மிட்லாம் வாங்கணும். ஓ இங்கேயும் ரோட் டேமேஜ் ஆகிருக்கு குட்டி. பா செம அப்படியே ஸ்னோ அப்படியே இதாகுது பாரு, இறங்குது பாரு.
பசங்களை பைக் மேலே வந்து என்றைக்குமே எந்த ஏஜாக இருந்தாலும் சரி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே எனக்கு முன்னாடி பாருங்களேன், பனி அப்படியே அங்கே இறங்கிட்டு இருக்கு. வெயில் இருக்கனால அந்த ஷேடு பட்டு எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். புகை மூட்டமாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லாக தெரியுது. மலைக்கு அந்த பக்கம் சன்செட் ஆகிட்டு இருக்கு குட்டி, அந்த பக்கம் இறங்கிட்டு இருக்கு சன். அந்த இது வந்துச்சுல ஃப்ளட்டு, எவ்வளோ கல் அடிச்சுட்டு வந்துருக்கு பாரு. நம்ம வீடியோஸில் பார்த்தோம்ல தண்ணி எவ்வளோ மேலாக இருந்துச்சு. இப்போ பாரு கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாரு. மேலே அப்படியே ஏறிட்டு இருந்துச்சு. இப்போ பாரு ஃப்ளட்டே இல்லாத மாதிரி அப்படியே சாதாரணமாக இருக்குது. அங்கே வண்டி வச்சு அள்ளிட்டு இருக்காங்க பாரு. அங்கே பாரு, அங்கே வண்டி வச்சு அள்ளிட்டு இருக்காங்க பாரு. எவ்வளோ கல் அடிச்சுட்டு வந்திருக்கு. இதெல்லாம் என்னம்மா தண்ணி போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. இப்போ பாரு அப்படியே கிளியர் ஆகிடுச்சு. அப்பா கல் பாறாங்கல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்கு குட்டி. எவ்வளோ பெரிய பாறை பாரு. இங்கே பாரு கல் விழுந்துருக்கு பாரு. இது அங்கேருந்து விழுந்துருக்கு. மணாலி ஆஃப்டர் ஃப்ளட்டு ஆஃப்டர் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க பாரு. எல்லாம் தள்ளி விட்டுருக்காங்க, கல்லெல்லாம் ரோடில் விழுந்துருக்கும் போல இருக்குது இந்த பக்கம். இது எது தெரியுமா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்னோ வரும் இல்லையா, அந்த டைமிங்கில் ரோடு மேலே ஸ்னோ விழுகாமல் இருக்கிறதுக்காக ஸ்னோ ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்காங்க. ஆமாம், இல்லை இது வந்து மெயினாக அதிகமாக ஸ்னோ விழுற ஏரியா. ஆமாம், ரோடு ஃபுல்லாக ஸ்னோ. இங்கெல்லாம் ஸ்னோ சைடில் இருக்கும். அங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா மலை அப்படியே வந்து இதாக இருக்கும் பாரு. அந்த மலை அப்படியே கவர் ஆகிருக்கும். அதனால் ஸ்னோ கொஞ்சம் அதிகமாக விழுன்றதுனால அது விழுகாமல் இருக்கிறதுக்காக ஸ்னோ ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள் மக்களே, ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாறைலாம் இறங்கியிருக்கு. அதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. செம்ம ஒர்க்குங்க. இந்த பக்கம்லாம் வந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற பாறை தான் வந்து இந்த மண் சரியும் போது அப்படியே கீழே விழுந்து ரோடு பிளாக் ஆகுறது, அந்த மாதிரிலாம் ஆகுறது. சொலாங் வேலின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. இங்கே தான் வந்து இது வண்டி ஆஃப்னு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம அந்த டிக்கெட் வாங்கிட்டு ரோப் காரில் மேலே வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க. அங்கே மேலே போயிட்டு பேராக்ளைடிங் அங்கேருந்து குதிக்க வைப்பாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் பண்ணேன். மேலே வந்து பனி இருந்துச்சு. அப்போது கீழே நார்மலாக இருந்துச்சு, மேலே பனி இருந்துச்சு. இப்போ தெரில எப்படின்ட்டு. மணாலிக்கு வந்து 3rd டைம் இது நான். ஆமாம். ஒட்டகம் போது பார். ஒட்டகம் போகிறீங்களா? போறியா ஒட்டக ரைடு? 2 பேர் உட்காடுறாங்க தெரியுமா ஒட்டகத்தில். ரோட்டில் எல்லாம் உள்ளே அப்படியே கூப்பிட்டு போவாங்க எங்கனாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு சொலாங் வேலின்னு போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். மணாலி பேராக்ளைடிங் அசோசியேஷன் ரிஜிஸ்டர்டு. இந்த பையன் இந்த பஞ்சி போகிறேன்னு சொல்கிறான். ஆண்டி பிடிங்கிடுச்சு ஆண்டி. இங்கே பாரு ரோடு வந்து புதஞ்சிருக்கு பாருங்க, ஃபுல்லாக புதஞ்சிருக்கு. என் பொண்டாட்டி ஆடு மேய்க்கிற மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கா. ஏன்டா ஆன் பண்ணல? உசுரை கொடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மேலே நாங்கள். அப்படியே எங்கள் அப்பா எக்கச்சக்கமாக போகுது பாருங்க ஆடு. வேணாம் போகலாம். ஆடு டிராஃபிக்கு. ஆடுனால செம்ம டிராஃபிக் ஆகிடுச்சு.
ஆடு மேய்க்கிறவங்க கூட ஸ்டைலாக இருக்காயா, ஷூவு இதெல்லாம் போட்டு. நாய் பற்றியா கூடவே கூப்பிட்டு போகிறாங்க பாரு. நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுங்க ஏதாவது தூரமாக போயிடுச்சுன்னா இப்போ போய் துரத்திட்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் மக்களே, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இறங்கியிருக்கு. அந்த ஃப்ளட்டு வந்தப்போ ஃபுல்லாக கல்லெல்லாம் பாருங்கள், ரோடு மேலெலாம் வந்து அடிச்சுட்டு வந்து வந்துருக்கு. ஏம்மா, இது நல்லா இருந்த ரோடு ஆக்சுவலாக. இந்த பக்கம் ஃபுல்லாக ஃப்ளட் அடிச்சிருக்கு. பாவம் இந்த மக்கள்லாம் ஃப்ளட் டைமிங்கில். எல்லாம் உடஞ்சிருக்கு பாரு, ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. ரோடே பிளாக், ரோடு அப்படியே உடஞ்சி கிடக்கு. நம்ம ஜாகினி ஃபால்ஸ் போகிறதுக்கு ரூட் இங்கே தான் இருக்குது. ப்ராஜெக்ட் தீபக் அண்ட் 38 BRTF. ஆடு நிறையா இந்த மாதிரி செம்மறி இடங்க இருக்குப்பா. இங்கே பாரு, இந்த சைடு ஃபுல்லாக வீடுங்கள்லாம் அடி வாங்கியிருக்குங்க. பா, மேலேயே தண்ணி வந்திருக்கு. அப்போ இவங்களாம் எவ்வளோ இதாக இருப்பாங்க. ஆக்சுவலாக என்னதுக்கு வந்து கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து நிறுத்தி நான் மறுபடியும் பேட்ரி ரிமூவ் பண்ணி போட்டேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள் தண்ணி அப்படியே அந்த க்ளவுட் பர்ஸ்ட் ஆனப்போ ஃபுல்லாக காட்டாறு வந்து அப்படியே அடிச்சுட்டு போனது. அந்த பக்கம் ரோடு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி காணோம். நாளைக்கு வீடியோவில் பாருங்கள் நீங்கள். நாளைக்கு இந்த பக்கம் மறுபடியும் போவோம். முக்கால்வாசி அப்படியே ரோடே காணோம். செம்மையான ஒரு இம்பேக்ட் ஆகிருக்கு போல இருக்குது. இந்த பக்கம் நிறைய பைக் ரெண்டல் கிடைக்கும். லாஸ்ட் டைம் போனோமே அந்த லைனே போகலாம். போயிட்டு வேறு எதனாச்சும் ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம். மணாலி மார்க்கெட் வந்துட்டோம். இந்த பக்கம் மறுபடியும் வராங்க, அப்போ காட்டுறேன் உங்களுக்கு வீடியோஸ். ஆனால் இதுதான் மணாலி மார்க்கெட்டு. இங்கே நிறைய விஷயம் நீங்கள் வந்து வாங்கலாம். திங்ஸு வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அக்சசரிஸு, இல்லை பைக்கு ரெண்டல் இருக்குது, எல்லாமே இங்கே கிடைக்கும். இப்போ நம்ம எந்த ரேண்டமாக ஒரு ஹோட்டலை பார்த்து நிறுத்துவோமா? நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஸ்டே பண்ண ஹோட்டலு கூட போய் கேட்கலாமா எவ்வளோன்ட்டு. செகண்ட் டைம் செகண்ட் டைம் வேறு ஹோட்டலு. இப்போ தேர்ட் டைம் வந்திருக்கோம் மணாலிக்கு. நான் மட்டும் தேர்ட் டைம் இது என்னோடது. அப்படியே மார்க்கெட்லேருந்து வந்துட்டு இருந்தோங்க. அப்படியே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹோட்டல் பார்த்தோம். ஹோட்டல் ஷாகுன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பில்டிங்கு 3 ஃப்ளோர் இருக்குது. நம்ம வந்து இவங்ககிட்ட பேசி ரூம் வந்து எடுத்துருக்கோம். ரூம் டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு ரூம்ஸ் போகிறதுக்கு வந்து பேஸ் இங்கே இருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. செலிப்ரேஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. கேரம் போர்டு வச்சுருக்காங்க. வேறு என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. இப்போ தான் கரெக்டாக உள்ளே வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து எங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் வந்தோம்னா இங்கே 2 ரூம் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். எண்டில் நான் சொல்கிறேன் ரூம் எவ்வளோன்ட்டு. ஸோ இதுதான் ரூம். நமக்கு சோஃபா இருக்குது, அப்புறம் பெட்டு. மூச்சு வருது, பரவாயில்ல. கபோர்டு இருக்குது, வாஷ்ரூமுங்க. ஸோ இது ஒரு ரூமு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரூமு. சாரி. ஸோ இந்த ரூம்லேயும் அவங்க 2 பேர் இருக்காங்க. ஏசி இல்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி சில்லுன்னு ஆகுதுன்னு பாருங்க. இங்கே வந்தீங்கன்னா பால்கனி. ஸோ இங்கே அப்படியே மவுண்டன் வியூ சொல்லி சூப்பராக தெரியுது. இந்த ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக விசாலமாக இருக்குது. ஆக்சுவலாக நல்லா இதுவாக இருக்குது. சீசன் டைமில் வந்தோம்னா இது வந்து 1000 ரூபா, 1500 ரூபா, அப்படி 2000 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. நமக்கு வந்து நன் சீசன் அப்படின்றதுனால இது வந்து நமக்கு வந்து 500 ரூபாய்க்கு நாங்கள் பேரம் பேசி முடித்தோங்க. 500 ரூபா. ஃபேன் இல்லாததான் குறை. ஃபேன் இல்லாதான் குறை. நேற்று எல்லாரும் வந்து இழுத்து போதில் படுத்துட்டு இருந்தீங்க. இப்போ ஏசி வேணும் உங்களுக்கு. ஈ அடிச்சிட்டு இருக்கு. இல்லை
எனக்கு கேவிசியில் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரோட் டேமேஜ் ஆன ரோடெல்லாம் ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு ரொம்ப தூரம் வந்தா கேவிசி கடை மூடி இருக்கு. இது சிக்கன் டிக்கா மசாலா ஃபுல் 860 ரூபா தான். இது கேவிசியே பரவாயில்லா. அந்த ஹோட்டல் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஹோட்டல்லேருந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அகைன் மார்க்கெட் ரோடுக்கே வந்துவிட்டோம். நம்ம இந்த பையன் தீபக் வந்து பார்த்திங்கன்னா கேஎஃப்சியில் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். ஆனால் கேஎஃப்சிக்கு போய் பார்க்கும்போது அந்த ஆஃப் ரோடிங் ரோடு உடஞ்சி போன இடம்லாம் அப்படியே அவ்வளோ கஷ்டம். கடையில் போனால் கடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடையில் உட்காந்தோம். அந்த கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும் தான் இருந்துச்சு. நார்மல் தோசையே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லை, 80 rupees தான். அனைத்து கொள்ள அடிக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் தோசை இல்லை, தோசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் மார்க்கெட் ரோடுக்கே வந்துட்டோங்க. கூட்டமாக இங்கே ஒரு கடையில் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்லுங்கள்? நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், கடாய் சிக்கன் ஆஃபு, தந்தூரி ஃபுல்லு, அப்புறம் எக் பட்டர் ரொட்டி, எக் பிளைன் ரொட்டி, எக் பட்டர் நான், எக் பிளைன் நான். இவனே ஆர்டர் கரெக்டாக சொல்கிறான். ஸோ ஆர்டர் பண்ண ஃப்ரெஷ்ஷாக வந்து அங்கேயே வந்து கட் பண்ணி இனிமேல் தான் மசாலா போட்டு 1 மணி நேரம் கழிச்சு நாளைக்கு இப்போ போட்டதை நாளைக்கு கொடுத்துருவாங்க. எடுத்து வச்சு போட்டு வச்சுருந்தா எப்படி நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கருத்து ஒன்றும் இல்லை, பசிக்குது, சீக்கிரம் கொடுத்தா நல்லா இருக்கும். கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் வச்சு காட்டிக்கிட்டே இருக்கிற எடுக்க மாட்டேன். கேஎஃப்சிக்கு போனோம், ஆனால் கேஎஃப்சி வந்து காலை வரிடுச்சு. கட் பண்ணிட்டு இருக்காங்க. கடாய் சிக்கன் ரெடி. बटर रोटी एक प्लेन रोटी प्लेन रोटी ओके. एक बटर रोटी एक प्लेन बटर रोटी प्लेन रोटी. बटर रोटी ओके. कढ़ाई चिकन तंदूरी आ रहा, ठीक है. कढ़ाई चिकन अच्छा. और एक बटर नान रह गया, एक प्लेन नान, ठीक है. ठीक है. எடுங்க சாப்பிடலாம். பசங்க அடுத்து நமக்கு செஞ்சுட்டு இருக்காங்க லைவ் கிச்சன் இங்கே. பசங்க அப்படியே ஆர்டர் பண்ணி அப்படியே வர வச்சு ஆமாம் 2 கையிலையும் போட்டு தேய்த்தையும் தேய்ச்சி அப்படியே தரையில் வச்சிருவாங்க. சாப்பிட்ற பிளேஸ் போடுறேன். तंदूरी चिकन. तंदूरी चिकन ये फुल और ऑफ? फुल हाँ ठीक है. இந்த சந்தானம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மசாலா இன்னும் கொஞ்சம் போடு. இல்லைண்ணா இப்போ தானே வெட்டினாங்க 2 நிமிஷம். அது வேற இருக்குது. அது வேற, இது நமக்கு டேஸ்ட் பண்ணிட்டே சொல்லுங்கள் டக்குன்ட்டு நானும் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏங்க எதையும் மூஞ்சி கோணிட்டு போகுது. ஏய் பீஸ் எடுத்துக்கூடா நீ. லெக் பீஸ் எடுத்து என்ன ப்ரோ ஃபுல்லாக அது ஃபுல்லா எந்த ஊரில் ஃபுல்லு இவ்வளோ பெரிய சின்னதாக இருக்குன்னு தெரியல. बटर नान. என்ன மாதிரி இருக்கிறான் குட்டி? லைக் பீஸ் இருக்கிறான், எலும்பு தான் சாப்பிட்றான். எப்படி இருக்கு? மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். நிறைய கடை வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. நல்ல ஒரு சாப்பாடு, வெறித்தனமான ஒரு சாப்பாடாக அமைஞ்சிருச்சு. இல்லை யாருன்னு ஆமாம் ஃபுல்லு ஹெவி. இது நாங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குன்றது ஒரு டவுட்டாக தான் சாப்பிட்டு இருந்தோம். டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு டேஸ்ட்டு சாப்பாடு மாதிரி. எஸ் நல்லா காரசாரமாக. காரசாரமாக அவங்க செஞ்ச விதம் அது சொல்ல முடியாது. அது பார்க்காம சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆமாம். சரி இந்த பக்கம் போயிட்டு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம்.